அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில யுஜிசி நெட் தமிழ் பாடத்திட்டத்துல 3வது அலகுல இடம்பெற்ற சித்தர் இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில வரக்கூடிய 17 சித்தர்கள பத்தி தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யாரு அப்படின்னா, கமலமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி, புதிய அன்பரா இருந்தீங்க, புதிய நபரா இந்த நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கமலமுனி இவர் வந்து 17 சித்தர்கள்ல ஒருவரு. குறவர் குடியில பிறந்திருக்கிறாரு. சிலர் வந்து இந்த கமலமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர, அ நான்முகனே வந்து யாரு பிரம்மாவே வந்து கமலமுனியாக அவதாரித்தாரு, அவதாரம் செஞ்சாரு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் நிலவுது. அப்ப பிரம்மனா உருவான என்னது பிரம்மனா தோன்றியவர் தான் யாருன்னா, கமலமுனி அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா பேசப்படுது. போகருடைய சீடரா சேர்ந்து யோகத்த பயின்றவர். திருமூலருடைய சீடரா அந்த சீடர்கள்ல ரொம்ப ஒரு முதன்மையான சீடரா கமலமுனி விளங்கியிருக்காங்க. திருமூலர் வந்து கமலமுனிக்கு வழங்கிய பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, காலங்கி, அ கஞ்ச மலையன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பெயரால திருமூலர் வந்து கமலமுனிய அழைச்சிருக்கிறாரு. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, கமலமுனி 300, ரேகை சாஸ்திரம். அந்த கமலமுனி 300 அப்படின்றது ஒரு மருத்துவம் சார்ந்த நூல். அதுக்கப்புறம் இன்னொரு நூலா ரேகை சாஸ்திரம் அப்படின்ற இன்னொரு நூல் எழுதியிருக்கிறாரு. பாரத தேசத்துல இருந்தத காட்டிலும், இவர் வந்து சீனாவுல தான் வெகு காலம் இருந்ததா போகர் வந்து பதிவு செய்றாரு. அப்ப பாரத தேசத்துல வாழ்ந்தத காட்டிலும், சீனாவுல அதிக காலம் வந்து வாழ்ந்தத போகர் பதிவு செய்றாரு. கமலமுனியினுடைய சீடர்கள் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தரு குதம்பை சித்தர், இன்னொருத்தர் வந்து அழுகுனி சித்தர். அப்ப கமலமுனியினுடைய சீடர்கள் வந்து 2 பேரு. ஒருத்தரு குதம்பை, இன்னொருத்தரு அழுகுனி சித்தர். இந்த ஒரு குறுகிய தகவல் தான் யார பத்திய பதிவு அப்டின்னா, அ கமலமுனி சித்தர் பற்றிய பதிவு வந்து குறுகிய அளவுல தான் காணப்படுது. அதனால இந்த தகவலோட இவர் பற்றிய குறிப்ப நான் வந்து நிறைவு செய்றேன். அடுத்த காணொளியில அடுத்த சித்தரோட பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி.